श्रीमते रामानुजाय नमः। श्रीमद्निगमान्तमहादेशिकाय नमः। रामानुजदयापात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं। लक्ष्मीनाथसमारम्भां नादयामुनमध्यमामस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तवितराणि तृणायमेनेः। अस्मद्गुरोर्भगवतोस्य तदैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवदयस्तनया विभूति सर्वमेरणय मतेन मदन्वयानाम् आद्यत्तनकुलपतोर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्नाः। भूतं चरत्तमकदात्वयवट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्गिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यं नित्यं। गुरुभ्यः तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे स तत्रात्यौ दम्पती जगतां पती। இன்னுயிர் தந்தளித்தவரை சரணம் புக்கு யானடைவே அவர் குருக்கள் நிறைவணங்கி பின்னருளால் பெரும்பூதூர் வந்தவள்ளல் பெரிய நம்பி ஆட வந்தார் மணக்கால் நம்பி நன்னெறியை அவர் குறைத்த உய்ய கொண்டார் நாதமுனி சடகோபன் சேனை நாதன் இன்னமுத திருமகள் என்று வரை முன்னிட்டு எம்பெருமான் உன் திருவடிகள் அடைகின்றேனே. ஆழ்வார் திருவடிகளே சரணம். தீரண்ண தூப்புல் திருவேங்கடமுடையான் பாருன்ற சொன்ன பயமுயுள் ஓருன்றதானோமையாதோ தாரணியில் வாழ்வாருக்கு வானேரப்போ மளவும் வாயுவே. இப்ப நம்ம பார்க்க போறது பெரிய நம்பிகள் என்ற ஆச்சாரியனை பற்றி. பெரிய நம்பிகள ஆச்சாரியனை பற்றி. பெரிய நம்பிகள் அப்படிங்கிறவர் ராமானுஜருடைய 5 ஆச்சாரியர்கள்ல ஒருவர். அதுல முதன்மையானவர் வந்து பெரிய நம்பிகள். பெரிய நம்பிகள்ங்கிறவர் திருவரங்கத்துல மார்கழி மாசம் கேட்ட நட்சத்திரம் கூடின சுபதினத்துல, தனுர் மாசம் கேட்ட நட்சத்திரம் கூடின புதன்கிழமை கூடின சுபதினத்துல பாரத்வாஜ கோத்திரத்துல பிருகச்சரணத்துல பாரத்வாஜ கோத்திரத்தை பிருகச்சரணத்துல யஜுத்தாகையில் அவதாரம் பண்ணார் பெரிய நம்பிகள். இவருடைய இயற்பெயர் திருநாமம் வந்து மகாபூர்ணர்னு திருநாமம். இவருக்கு பராங்குசதாசர்னு ஒரு திருநாமம் உண்டு. நம்ம குரு பரம்பரையை அனுசந்தானம் தினமும் பண்ணும்போது ஸ்ரீ பராங்குசதாசாய நமகாங்கிற நாமத்தை சொல்றோம். இந்த பராங்குசதாசரிங்கிறவர் பெரிய நம்பிகள் ராமானுஜருடைய ஆச்சாரியன். இவர் வந்து நித்திய சூரியான குமுதாம்சருடைய அம்சம். நித்திய சூரியான குமுதாம்சருடைய அம்சத்துக்கு வந்த அவதாரமானவர் இவர். பெரிய நம்பிகள் அதாவது எப்படின்னா ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள்ல முக்கியமானவர். அதாவது ஆளவந்தாருக்கு நிறைய சிஷ்யர்கள் இருந்தா. அதாவது ஆளவந்தார் அவதாரத்துக்கு அப்புறம் ஒரு 28 வருஷத்துக்கு அப்புறம் அவதரித்தவர் தான் பெரிய நம்பிகள். இந்த இதுல நம்ம சம்பிரதாயத்துல குறிப்பாக நமக்கு ராமானுஜரை தந்தவர் இவர்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ ஆளவந்தாரோட நியமனத்துல பேர்ல இவர் என்ன பண்றாருன்னா பெரிய நம்பிகள் தான் என்ன பண்றாருன்னா அந்த மாதிரி வந்து ஆளவந்தாரோட நியமனத்தை பேர இளையாழ்வாரை அழைத்து வாரும் அப்படின்னு ஆளவந்தார் கட்டளையிடும் போது என்ன பண்றாருன்னா அவர் தான் வழியில சந்திக்க நேரிடுறது அவரை ஒரு நாள். அப்ப பெரிய நம்பிகள் பார்க்கும்போது என்ன பண்றாரு, ஒரு நாள் இளையாழ்வார் வந்து ஆளவந்தார முதல்ல இளையாழ்வாரான எம்பெருமானார் என்ன பண்றாருன்னா ஆளவந்தார சேவிக்க ஆசைப்படுறார். அப்ப வழியில ஒரு நாள் பெரிய நம்பிகள் ஆளவந்தாரோட நியமனத்தோட ஸ்ரீரங்கத்துக்கு கிளம்புறார். ஸ்ரீரங்கத்திலிருந்து காஞ்சிவரத்துக்கு கிளம்புறார். கிளம்பும் போது காஞ்சிபுரம் தேவப்பெருமாள் சன்னதிக்கு வந்து அங்கே ஆளவந்தார் அருளி செய்த ஸ்தோத்திர ரத்னா இதை வந்து மதுரமான குரல்ல சொல்லவே இளையாழ்வார் இதனை கேட்டு மெய்மறந்து யார் அருளியவை இவைன்னு கேட்க இவர் யாமுனாச்சாரியார் வந்து சொன்னதுன்னு கேட்டதுக்கு அப்புறம் என்ன பண்றாருன்னா உடனே கிளம்பி போறார் 2 பேரும் ஸ்ரீரங்கத்துக்கு. அந்த இடத்துல ஆளவந்தாருக்கு உடம்புல நோவு சாற்றி என்ன ஆச்சுன்னா அவர் திருநாடு அலங்கரித்து விட்டார். ஆளவந்தார் மணக்கால் நம்பி திருவடியை தியானம் பண்ணிட்டு நாதமுனிகளுடைய திருவடிகளை தியானம் பண்ணிட்டு என்ன பண்றார், அப்படியே உடனே அவரோட திருநாடு அலங்கரித்து விட்டார் ஆளவந்தார். ஆளவந்தாருடைய சிஷ்யர்கள் மற்றவர் அனைவரும் திருக்கோட்டியூர் நம்பிகள், திருவரங்க பெருமாளரையர் முதலானவர் எல்லாரும் என்ன பண்றாருன்னா மூர்ச்சித்து அழுது புலம்பவே என்ன பண்றாருன்னா அவருக்கு எல்லாத்துக்கும் பிரம்மவேத சம்ஸ்காரம் ஸ்ரீபூர்ண பரிபாலம் அவருக்கு அப்புறம் பிரம்மரதம் எல்லாம் பண்ணி ஆளவந்தாரை வந்து திருக்கரம்பன் படித்துறையில வந்து திருப்பள்ளிப்படுத்துறான். உடனே பெரிய நம்பிகளும் எம்பெருமானாரும் அங்க இளையாழ்வாரும் அங்க வரவே திருக்கரம்பன் படித்துறை கிட்ட ஸ்ரீ வைஷ்ணவ கோஷ்டி குழாம் கூடி இருக்காங்க. வைஷ்ணவர்கள் கோஷ்டி அங்க திருக்கரம்பன் படித்துறையில என்ன இங்கன்னு விசாரிச்ச போது ஆளவந்தார் திருநாடு அலங்கரித்து விட்டார் அப்படிங்கிற செய்தி வருது. இதனை கேட்டு பெரிய நம்பிகளும் பெரிய நம்பிகள் மூர்ச்சித்து இளையாழ்வாரும் வந்து மிகவும் சோகமுற
என்ன பண்றாருன்னா ஒரு வழியா இளையாழ்வார பெரிய நம்பிகள் தேற்றி ஆளவந்தாருடைய சரம திருமேனியை தான் தரிசனம் பண்றதுக்கு பாக்கியம் கிடைக்கிறது ரெண்டு பேருக்கும். அப்ப இதுலயே நம்ம இப்ப அந்த போன இதுல ஆளவந்தாரோட சரித்திரத்துல பார்த்தபோது என்ன பண்றாருன்னா ஆளவந்தார் சரம திருமேனியை தரிசனம் பண்ணும்போது ஆளவந்தாருடைய விரல்கள் 3 மடங்கி இருக்கு. இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஆளவந்தார்கிட்ட எம்பெருமானார் 3 பிரதிஜைகளை பண்றார், 3 ஆசைகளை நிறைவேற்றேன்னு சொல்ற அந்த திருவிரல்கள் நேராகிடுறது. இதனாலே ஆளவந்தாருடைய சரித்திரத்துல நம்ம பார்த்தோம். பெரிய நம்பிகள் தான் வந்து முதல்ல ஆளவந்தாரை சேவிக்க இளையாழ்வாரை இங்க கூட்டின்னு வந்தவர். இதற்கு பிறகு அவர் அழைத்து வாரும்னு சொல்லவே வந்து கூட்டின்னு வரும்போது தான் இளையாழ்வார் அழைத்து வரும் நேரத்தில் தான் ஆளவந்தார் வந்து அவரை நேரில் தரிசிக்க முடியாமல் பரமபதித்து விட்டாரு. ஆளவந்தார் அவரை நேரில் பார்க்க முடியாமல் பரமபதித்து விட்டாருங்கிற திருநாடு அலங்கரித்தாருங்கிற செய்தியை நம்ம பார்த்தாச்சு ஆளவந்தாருடைய இதுல. ஆனாலும் அவருக்கு பரிபூர்ண கடாட்சம் இருந்தது, ஆளவந்தாரோட பரிபூர்ண கடாட்சம். இப்ப பெரிய நம்பிகள்